உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்கள் விடுதலை ஆயிடலாம். முடியாதுல்ல? உங்களால் மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பணத்தால் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மொத்த சக்தியாலையும் கோடிக்கணக்கான பணத்தை மொத்தமாக சேர்த்து கொடுத்தா கூட அது நடக்காது. சட்டத்தை காக்கிறவங்களையும் நீதியை சொல்றவங்களையும் உங்களாலையும் உங்க பணத்தாலையும் விலைக்கு வாங்க முடியும். ஆனா சட்டத்தையும் நீதியையும் உங்களாலையும் உங்க பணத்தாலையும் விலைக்கு வாங்க முடியாது. இது புரியாம வீண் முயற்சியில இறங்கி உங்க நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நான் வர்றேன். என்னதான் இருந்தாலும் இவர் கத்துக்குட்டின்றதை காமிச்சாருங்க ஐயா. என்னடா சொல்கிறேன்? பெரிய வைக்கலையாவா இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டாருங்க ஐயா. ஐயா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க ஐயா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். வேண்டாங்க ஐயா, இனிமேல் எதுவாக இருந்தாலும் பெரிய வைக்கலையே வந்து பார்க்கட்டும். யோ வாயை முடிட்டு சும்மா இருக்கியா? நாங்கள் 2 பேரும் பேசும்போது குறுக்க பூந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கேன். யோ வக்கீல், அவன் பேசுறதுல என்ன தப்பு? கடைசியில் நீ அந்த மாதிரி தான் பண்ணுவ போல இருக்கு. என் கண்ணு முன்னாடி யாரும் நிற்காதீங்க, போங்க ஐயா. ஐயா போன்னு சொல்கிறேன்ல. வாங்க போய் ஐயாவை சமாதானப்படுத்துவோம். அட பாவி, இந்த மூட்ல நம்ம உள்ள போய் சமாதானப்படுத்தணும். நாம 2 பேரும் சமாதானம் ஆயிட வேண்டியதான். மூட்டு வாடா. நல்ல வேலை உள்ள இல்ல. சரி ஓடிடுவோம். மிஸ்டர் தினகரன், உங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க. நாங்க எதிர்பார்த்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. நாங்க நிறைய சோதனை வேதனைகளை கடந்த பின்னால கடவுள் அருளால இந்த சந்தோஷமான செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷத்தை நாங்க வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளவு சந்தோஷம். இனிமே மாசம் மாசம் செக்கப்புக்கு வரணும். அதான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நல்லது. மாசம் மாசம் டாக்டர், வாரம் வந்துடுறோம். எஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். உங்களை சீஃப் டாக்டர் வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டரை பார்த்துட்டு வந்து டானிக்லாம் எழுதி தரேன். மனுஜா, நம்ம ஆலயம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த நல்ல விஷயத்த நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு மனுஜா, உனக்குலாத உரிமையா? கோவிலுக்கு போறதை விட அப்பா அம்மாவை பார்க்கறத விட முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகணும். வரீங்களா? என்ன, அப்பா அம்மாவை விட கடவுளை விட அவ்வளவு முக்கியமானவங்களா? என்ன டிவில சவுண்ட் கம்மியா வச்சு பார்த்தாதான் என்ன? உன் காது என்ன செவுடா? சத்தம் அதிகம் வந்தா காதை பஞ்சு வச்சுக்க. ஏன் கத்துற? இரு வரேன். இந்தா காயத்ரி நில்லு. 2 பெரியவங்க சொல்றத மீறி வேலைக்கு போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஆபீஸ்க்கு போறேன்னு அர்த்தம். அது இல்லம்மா, ஒன்னும் காயம் ஆறல, உடம்பு சரியில்லை, அதுக்குள்ள ஆபீஸ் போறியேன்னு சொல்றியே. அண்ணே, இன்னொரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லாதீங்க அண்ணே. அடியே வாடி, சும்மா நிக்கி எடுத்து சொல்லி குழந்தைக்கு. இல்லம்மா, அதான் உங்க எம்டியே சொன்னாரே, உனக்கு உடம்பு சரியான பிறகு வந்தா போதும், அதான் சொல்றோம். எனக்கு வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அண்ணி. நான் ஆபீஸ்க்கு போனா வேலையாவது பாப்பேன். அம்மாடி, உன்னை வேலைக்கு போவேன்னு சொல்ல ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம் இல்லையா? 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். நான் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா இந்த மாசம் சம்பளம் பாதி தான் கிடைக்கும். பரவாயில்லையா? நான் இந்த பாயிண்ட யோசிக்கவே இல்லையே. அவன் கட் பண்ணிட்டு போட்டுமே 10 நாள் கட் பண்ணா இந்த அண்ணன் சும்மா விட்டுருவானா? அண்ணன் உங்களுக்கா கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வண்டி எடுத்து அந்த 10 நாள் கேப் நான் ஃபில் பண்ண மாட்டேன். என்ன மூட்டை தூக்குனா முதுகு வலிக்கும், வண்டி எடுத்தா உடம்பு வலிக்கும். பேசும்போது நல்லா யோசிச்சு பேசு. ஏடி சும்மா தொலை பண்ணிட்டு இருக்க? குழந்தை அவ்வளவு தூரம் சொல்லுது இல்ல, வேலைக்கு போட்டுமே. அது வேலைக்கு போறதா முக்கியம். அது சந்தோஷமா இருக்கணும். அது சந்தோஷமா இருந்தாலும் நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியும். புரியுதா? நீ வேலைக்கு போயிட்டு வாமா, போயிட்டு வா.
என்ன தெரியுதுங்களா? வனஜா தெரியாம என்ன? வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ். யார் இவங்க? ப்ளீஸ். இவர் என் அண்ணன். வணக்கம் அண்ணி. இவ என் தங்கச்சி விஜயா. ஹலோ. ஹலோ. வனஜா தினகரன். நான் சொல்லிருக்கேன்ல உங்ககிட்ட காஃபி எடுத்துட்டு வாங்க. ஐயோ எதுக்கு இப்ப இதெல்லாம்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? காயத்ரியை தேடி வந்திருக்கீங்க, அதுலயும் கார்ல வந்திருக்கீங்க. ஒரு காபி தண்ணி குடிக்கணும் எப்படி? உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. என்ன வனஜா இதெல்லாம்? எழுந்துருமா. என்ன இதெல்லாம்? சந்தோஷமா இருக்கல்ல? அது போதும். மேடம், என்னோட வைஃப் இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைக்கா. எல்லாம் உன்னோட பொறுமைக்கும் சமயோஜன புத்திக்கும் ஆண்டவன் கொடுத்த பரிசு. நான் முதல்ல டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணதும் கோயிலுக்கு போய் அம்மனை பார்த்து அபிஷேகம் பண்ணி நன்றி சொல்லலான்னு தான் சொன்னேன். ஆனால் வனஜா தான் முதல்ல உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலான்னு சொன்னா. அதனால தான் நாங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாமல் உங்களை பார்க்க வந்தோம். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. என்னங்க இந்தாங்க. ஐயோ என்ன இதெல்லாம்? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதம்மா. கொடுக்கும்போது வாங்கிக்கணும். அப்புறம் உங்களை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும்ல. நான் சொல்லி சரிதானுங்களே? அண்ணன் சொல்றதா கரெக்ட் தானே? தெய்வத்துக்கு காணிக்க செலுத்துற மாதிரி இதை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு சின்ன திருத்தம். தெய்வம் சாப்பிடாது, அது பேரை சொல்லி நாங்க தான் சாப்பிடுவோம். அண்ணன் ரொம்ப வேடிக்கையா பேசுறாரு. இப்படி பேசுறவரு வீட்டுல இருந்தா என்ன ரொம்ப சிரிப்பும் சந்தோஷம் தான். யாருமே பெரியமெல்லாம் எடுத்து சொல்லுங்க. உள்நாட்டுல சில பேருக்கு புரியாது. சரி, எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். அட்ரஸ் கொடுங்க, வந்துடுறோம். அக்கா ஏற்கனவே வந்திருக்காங்க. வந்திருக்காங்களா? அப்ப வர முயற்சி பண்றோம். காஃபி எடுத்துங்க. ஒரு வார்த்தைக்கு காபில காபி கொண்டறதா? போய் டிஃபன் ரெடி பண்றீ? இல்ல நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். அப்ப டிஃபன் கட்டு. இந்த மாசத்து சரக்குக்கு பட்ஜெட் பிரச்சனை தீர்ந்தது. உன்னோட மாமியார் மாமனார் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். காமினி சார், எல்லாம் சாப்பிட்டாச்சா? லஞ்ச் டைம் முடிஞ்சு 1/2 hour ஆச்சு சார். எல்லாம் சாப்பிட்டாங்க சார். சரி, எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே சார். சார் எல்லாரையும் அவர் ரூமுக்கு வர சொன்னாரு. என்ன சார்? ஆமா, நேத்து உங்ககிட்ட மசால் பொடி கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொன்னேன். சாப்பிட்டு பாத்தீங்களா? சார். டேஸ்ட் எப்படி? சூப்பரா இருந்தது சார். அமக்கலமா இருந்தது சார். எங்க வீட்ல கூட சொன்னாங்க 4 பாக்கெட் வாங்கிட்டு வான்னு. எங்க மம்மி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக 40 பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். 4 நாளா ஜலதோஷம் பிடிச்சி மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரியே ஆகல சார். நீங்க கொடுத்த மசாலா பொடியை குழம்பு வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜலதோஷம் காணாம போயிருச்சு, தலைவலி பறந்து போயிடுச்சுங்க சார். வெரி நைஸ் டேஸ்ட் சார். நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. உங்க சஜஷன் கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். ஓகே, நீங்க ஒர்க் பண்ணுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். காமினி சார், நேத்து இந்த மசாலா பொடி கொடுத்துட்டு போனாரே, அவர் பேர் என்ன? வரதராஜன் சார். அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வர சொல்லுங்க. ஓகே சார். ஹாய் ஸ்ரேயா. வா. அடடடடா, என்ன அதிசயம், ஏதோ புக்கெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜெஃப்ரி எழுதின நாவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதனால தான் படிச்சுட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன், ஏதோ காலேஜ் புக் தான் படிக்கிறியோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிட்டு வர, கையில் எதுவும் புக்கை காணும். இன்னைக்கு லீவு, அதான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடு. ஓகே செல்லப்பா. ஹே வேணாண்டி, இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும், கொஞ்சம் குடி, ஒன்றும் ஆயிடாது. எது கூப்பிட்டீங்க மேடம்? டீ எடுத்துட்டு வாப்பா. சரி, உன் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? படிப்புல எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட், தெரியும்ல உனக்கு. படிப்புன்னா படிப்பை மட்டும் கேட்கலம்மா, புது இடம், புது ஸ்டடி, புது அட்மாஸ்பியர்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நீ எப்படி என்ஜாய் பண்றேன்னு கேக்குறேன். இதுல என்ஜாய் பண்றதுக்கு என்ன இருக்கு? போறோம், படிக்கிறோம், திரும்பி வரோம், அவ்வளவுதான். உத வாங்குவ. என்னவோ சாமியார் நீ மாதிரி பேசுற. இவ்வளவு நாள் கேர்ள்ஸ் கூட மட்டும் பேசிட்டு இருந்த, இப்ப பாய்ஸ் கூடவும் பேசி பழகுறல்ல, அதுவும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அத பத்தி கேட்டேனா.
என்ன கனவு காண்றியா? என்ன பார்த்தா ஹாய் சொல்லுவாங்க, படிப்பு சம்பந்தமா ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்பாங்க, அப்புறம் கிளம்பும் போது பாய் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சப்புன்னு இருக்கு. நான் என்னமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்தேன். மாடர்ன் ட்ரெஸ்லாம் போய் கலக்குனியே, யாரும் உங்ககிட்ட வந்து சொல்லி விடலையா? வழக்கமா பசங்க பொண்ணுங்களை பார்த்தா பேசணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். மற்றபடி ஸ்பெஷலா எதுவும் இல்லை. உன்னை யாரும் அப்ரோச் பண்ணல? உன் கவனத்தை இழுக்கிற மாதிரி யாரும் நடக்கல? அந்த மாதிரி ஆளு நான் இல்லை. என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. காதல் அது இதுன்னு ஏதாவது எங்க அக்காவுக்கு தெரிஞ்சது என்னை கொலையே பண்ணி போட்டுருவாங்க. அம்மா, நான் லவ்வா பத்தி பேசல. நாங்கெல்லாம் காலேஜை கட்டடிச்சிட்டு சினிமா, ப்ரௌசிங், மாயாஜால்னு பசங்களோட ஊரை சுத்துவோம். அந்த மாதிரி எதுவும் இல்லையான்னு கேட்டேன். மேடம் ஃபோன் வந்திருக்கு உங்களுக்கு. நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ காஃபி சாப்பிடு. गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि धन्नो दुर्गे प्रचोदयात्। कर्पूरनिराञ्जनं समर्पयामि। सदमानं भवति सतायुत् पुरुषत् सदेन्द्रियायुच्छेभेन्द्रिये प्रतिष्ठति। दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु। स्थिर्वशस्वमायुष्यमारोग्यमाविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव मनोरञ्जिता बलसिद्धिरस्तु। பேர் ராசி சொல்லுங்க. காயத்ரி, கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், சிவகோத்திரம். गायत्री नामधेयस्य आश्लेषा नक्षत्राणां कडकरास्याब्जातस्य सगकुटुम्बानां क्षत्रधैर्यविद्या विजयबल आयुरारोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् ॐ देव्यै नमः, ॐ दुर्गायै नमः। श्री दुर्गा अष्टोत्तरशतनामावली समाप्तं। कर्पूरनिराञ्जनं समर्पयामि। सदमानं भवति शतायुत् पुरुषत् सदेन्द्रियायुच्छेभेन्द्रिये प्रतिष्ठति। दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु। स्थिर्वशस्वमायुष्यमारोग्यमाविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव मनोरञ्जिता बलसिद्धिरस्तु। கல்யாணி, லக்ஷ்மி அம்மாவா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் வீட்டு பக்கம் ஆளையே காணோம்? என்ன பண்றது, வேலை சரியா இருக்கு, அங்க இங்க நகர முடியல. வாங்க உட்காருங்க. அப்புறம் காயத்ரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நானே காயத்ரி விஷயமா உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. உங்க வீட்டுக்காரர் ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரா? பணம் ஏதாவது கொண்டு வராரா? என்ன பண்றீங்க நீங்க? அவருக்கா எண்ணம் வந்தா வேலைக்கு போவாரு, சம்பாதிப்பாரு. ஆனா எல்லாத்தையும் அவரே செலவு பண்ணிடுவாரு. என்ன, அவர் மற்றபடி வீட்டு செலவுக்கெல்லாம் காசு கொடுக்கறதே இல்லை. ஆனா ஒண்ணு, மற்ற குடிகாரங்க மாதிரி குடிக்க காசு கேட்டு தொல்லை பண்றதில்ல. வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டத்தை வச்சு குடிக்கிறதில்ல. அந்த விதத்துல நிம்மதி. அப்போ காயத்ரி ஒருத்தி சம்பாதியத்தில் தான் குடும்பம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. செல்வா வேலைக்கு போற வரைக்கும் அதான் நிலைமை. உனக்கும் வீட்டுக்காரருக்கும் காயத்ரி கல்யாணம் பண்ற எண்ணம் இருக்கா இல்லையா? காயத்ரி ஒருத்தி மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே, விஜயான்னு தானே பேரு. அன்னைக்கு நோட் புக் எடுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருந்தா பார்த்தேன். ஆமா, காயத்ரி கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடு தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்.
அவளும் வளர்ந்து பெரிய பொண்ணா இருக்கா இல்லையா? நான் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்கிறத நீங்க வாய் விட்டு சொல்லிட்டீங்க லட்சுமிமா. எங்க குடும்பத்துல காயத்ரி மட்டும்தான் பொறுப்பா இருக்கா. இந்த விஜயா அவ அக்கா படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அது வேணும் இது வேணும்னு பணம் கேட்டு அவளை தொல்லைப்படுத்துறா. நான் என்ன பண்றதுன்னு தான் ஒன்றும் புரியல. கவலைப்படாதீங்க, பேசாம அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு காயத்ரிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத பாருங்க. கார் இருந்தா கார்ல போவாங்க, ஸ்கூட்டர் இருந்தா ஸ்கூட்டர்ல போவாங்க, சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சைக்கிள்ல போவாங்க, வேற எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நடந்து போவாங்க. அது மாதிரி காயத்ரி இருக்கிறதுனால தான் எல்லாரும் பொறுப்பு இல்லாம இருக்காங்க. அவ கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வேற வழி தானா பொறுப்பு வந்துட்டு போகுது. என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்துல நீங்க உங்க வீட்டுக்காரர் நம்பாதீங்க. அவரு இப்படிதான் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. காயத்ரிக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல, நீங்க தான் முன்னிந்து எல்லா ஏற்பாடையும் செய்யணும். என்ன நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக காயத்ரிக்கு கல்யாணமே பண்ணாம அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா உங்களை தான் எல்லாரும் திட்டுவாங்க. நானும் எங்க அப்படி ஒரு பேச்சு வந்துருமோன்னு தினத்தோட நினைச்சு வேதனைப்பட்டு இருக்க லட்சுமிமா. ஆனா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. நான் எங்கன்னு போய் அவளுக்கு வரம் தேடுவேன்? சீர் செய்யறதுக்கு நான் பணத்துக்கு எங்க போவேன்? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அதான் அந்த அம்மா கிட்ட சொன்னாலாவது அவ ஒரு வழி காட்ட மாட்டாளான்னு இருக்கிற எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு கோயிலுக்கு வந்து. கவலைப்படாதீங்க, அம்பாள் உங்களை கைவிடல, உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்கா. என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்காரோட தங்கச்சி பையன் ஒருத்தன் குளோபல் மெடிக்கல் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். மாச சம்பளம் 15,000. அவன் புதுயுகம் பத்திரிகை நாள் தவறாம படிப்பானாம். ஆமா, காயத்ரியோட எழுத்துனா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் பத்திரிகை ஆபீஸ் போய் காயத்ரி நேர்லயே பார்த்திருக்கான். அவனுக்கு காயத்ரியை ரொம்ப பிடிச்சு போச்சு. போன மாசம் என் தங்கச்சி பொண்ணு சீமந்தத்துக்கு திருச்சிக்கு போயிருந்தோம். அப்போ அவனுடைய கல்யாணத்தை பத்தி பேசினப்போ காயத்ரி மாதிரி ஒரு அழகும் தைரியம் உள்ள பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அது மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னான். காயத்ரி மாதிரி என்ன, காயத்ரியே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். உங்க குடும்ப விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் காயத்ரி கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். உனக்கு சம்மதம்னா சொல்லு, நாளைக்கே அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க வந்ததும் தட்டு மாத்தி நிச்சயம் பண்ணிடலாம். என்ன தயங்குறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா காயத்ரிக்கு நகை நட்டு சீர் செனத்தி செய்ய என்கிட்ட எதுவுமே இல்லையேம்மா. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம். வரதட்சணை சீர் செலுத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்புறம் இது வேணும் அது வேணும்னு தொல்லைப்படுத்த மாட்டாங்க. கல்யாண செலவு கூட அவங்களே ஏற்றுக்கிறாங்கன்னா பாருங்களேன். என்ன யோசிக்கிறீங்க? இது மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் நீங்கள் தலைகீழாக நின்னா கூட கிடைக்காது உங்களுக்கு. காயத்ரிய அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. பத்திரிக்கை ஃபோட்டோவில் பார்த்து அவளை பற்றி பேசியிருக்காங்க. நல்ல குடும்பம், நல்ல முற்போக்கான குடும்பம். இந்த விஷயத்த அம்பாள் சன்னதியில் வச்சு பேசியிருக்கோம். இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? சொல்லு பார்க்கலாம். வாங்கம்மா. அம்மா காயத்ரி, உன்னை மண்டையிலேயே அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உன்னை அடிக்கிறது எவனுக்குமா மனசு அது? நீ அடிப்பட்ட தகவல் கேள்விப்பட்டதும் ரொம்ப பயந்து போயிட்டுமா. நானும் கூட வரேன்னு சொன்னேன். ஐயா தான் நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்குள்ளே நீயே ஆஃபீஸ்க்கு வந்துட்ட. உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணதில் இங்கே எல்லாருமே பயந்து போயிட்டாங்கம்மா. எங்கள் அண்ணன் அப்படிதான், ஒன்றுனா 100ன்னு சொல்வார். எனக்கு ஒன்றும் இல்லை, அதான் வந்துட்டேன்ல. தலையிலே அடிபட்டு இருக்கே மேடம். ஆமாம், அன்றைக்கி 2-3 திருடுங்க நகை பணம்லாம் கேட்டாங்க.
அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்த உடனே அவங்க போயிட்டாங்க. அந்த ஸ்ட்ரகிளில் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு. சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். குட் மார்னிங் கல்பனா. குட் மார்னிங். நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இது யாரோ வேண்டாதவங்க செஞ்சுருப்பாங்க, இல்லை உன்னால் பாதிக்கப்பட்டவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்பனா, அதான் முடிஞ்சிருச்சுல. இல்லை, நீ எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். சிலது நம்ம கையில் இருக்கிறதில்ல, நம்மளை மீறி போயிடுது. தேங்க்ஸ் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆர் யூ ஆல் ரைட்? ஒரு நிமிஷம் கேபினுக்கு வாங்க. அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே இனி இந்த பூமியின் சரித்திரம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்.